ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். வணக்கம். இன்றைக்கி ஐ வாண்ட் டு டாக் அபவுட் செல்ஃப் சாபட்டாஜ். செல்ஃப் சாபட்டாஜ் அப்படின்னா என்ன? நம்மளே நமக்கு ஒரு எனிமியாக நிற்கிறது, நம்மளே நம்மளோட வேர்ஸ்ட் எனிமி மாதிரி பிஹேவ் பண்ணுறது. இது கான்ஷியஸாக கூட இல்லை, சப்கான்ஷியஸாக நம்ம பண்ண விஷயமா இருக்கலாம். எப்படின்னா, நம்ம வந்து ஒரு கோல் செட் பண்ணுறோம், ஆனால் அதை நோக்கி எந்த முயற்சி எடுக்காமல் அது தள்ளி 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 வைக்கிறது, ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிகிட்டே இருக்கிறது. இல்லை நம்ம ஆரம்பிச்சிட்டோம், ஃபஸ்ட்டு ஒரு சின்ன செட்பேக் வரும்போதே வந்து இதெல்லாம் நம்மளால் முடியாதுன்னு நம்ம குவிட் பண்ணி ஓடி போகிறது, சின்ன ஒரு ப்ரெஷர் வரும்போதே ஹேண்டில் பண்ணாமல் நம்ம விட்டுட்டு போகிறது, ஒரு ஆரம்பிக்காமலே நம்மளே இந்த மாதிரி சைக் பண்ணிவிட்டு இதெல்லாம் நம்மளால் முடியாது, இதை வந்து எனக்கு இதுக்கான தகுதி இல்லை, எனக்கு அதுக்கான ஸ்கில் செட்டு கிடையாது, நம்ம ஆரம்பித்தாலும் நம்ம முயற்சி எடுத்தாலும் நான் ஃபெயில் ஆக தான் போகிறேன், இதெல்லாம் நடக்காதுன்னு நம்மளே ஒரு இன்னர் செல்ஃப் கிரிட்டிக்கல் ஒரு டாக்குனாலே நம்மளே வந்து ஆரம்பிக்கவே விடாமல் இருக்கிறது. இதெல்லாம் செல்ஃப் சாபட்டாஜ் தான். இதெல்லாம் எப்படி உருவாகிறது, இதிலிருந்தே எப்படி வெளியே வரலாங்கிறது தான் இன்றைக்கி நம்ம ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு டெல் யூ தட் செல்ஃப் சாபட்டாஜுங்கிறது நிறைய தடவை ஆள்கள் வில் திங்க், அவங்களாவோ இல்லை சுற்றும் இருக்கிறவங்களோ என்ன நினைப்பாங்கன்னா லேசினஸ் அப்படின்னு பிராண்ட் பண்ணிவிடுவாங்க. நீ வந்து லேசியாக இருக்கிறதுனால நீ எதுவுமே ஆரம்பிக்க மாட்டீங்க, நீ லேசியாக இருக்கிறதுனால நீ எதை ஆரம்பித்தாலும் அதை முடிக்க மாட்டீங்க, எது இருந்தாலும் ஆரம்பித்தாலும் விட்டுட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் நாட் ஆல்வேஸ் கரெக்ட். அது வந்து 100% உண்மைன்னு சொல்ல முடியாது. நம்மளோட பிஹேவியரல் பேட்டர்ன்ஸுக்கு நம்மளோட ஃபிசியாலஜிக்கல் ரீசன்ஸும் கூட உண்டு. இப்போ நம்ம நிறைய ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டினியூஸ் ஸ்ட்ரெஸ்ஸாக, க்ரானிக் ஸ்ட்ரெஸ், எப்போது பார்த்தாலும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் நம்ம ஓடிட்டே இருந்தீங்கன்னா தட் வில் ஆல்டர் அவர் ஃபிசியாலஜி இட் செல்ஃப். நம்மளோட உள்ளிலே வந்து ஃபிசியாலஜிக்கலி சேஞ்சஸ் வரும். இட் வில் அஃபெக்ட் அஸ் இன் மெனி வேஸ். நமக்குள்ளே இருக்கிற பிரெயின் வந்து ரெஸ்பான்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். எப்படின்னா, ஒரு விஷயம் நம்ம பண்ண போகும்போது அதோட பர்சீவ்ட் ரிவார்டும் பர்சீவ்ட் த்ரெட்டும் இருக்குல்ல. ஏன்னா இது பண்ணிட்டாங்கன்னா இந்த நல்லது நடக்கும் அப்படின்னு ரிவார்ட்ஸ் அண்ட் த்ரெட்ஸ், இதிலிருந்து வரக்கூடிய த்ரெட், இந்த பிரச்சனைகள் உருவாகலாம் அப்படின்ற த்ரெட் நம்மளோட மைண்ட் பர்சீவ் பண்ணுறது பியூர்லி லாஜிக் இல்லாமல் இந்த ஸ்ட்ரெஸ்னால, சின்ஸ் டியூ டு ஆல்டர்ட் பிரெயின் கெமிஸ்ட்ரி வி வில் திங்க் தட் நம்மளோட இந்த த்ரெட் ஸோ மச் பிகர் தேன் தி பர்சீவ்ட் ரிவார்டு வந்து சின்னதாக இருக்குது, த்ரெட் அதிகமாக இருக்குது, இது வேண்டாம் அப்படின்னு ஓடி போயிடும். இப்படி தான் ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர், ஃபியர் ஆஃப் சக்ஸஸ் இதெல்லாம் வந்து மேனிஃபெஸ்ட் ஆகும். அதே மாதிரி ப்ரொலாங்ட் ஸ்ட்ரெஸ், ரொம்ப நாளாக ஸ்ட்ரெஸ் உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா நம்மளோட நியூரல் பாத்வேஸ், ரிவார்ட் மெக்கானிசம் எல்லாம் இட் கேன் பி ஆல்டர்ட். எப்போவுமே நம்மளோட ப்ரைமரி கோர்ட்டிசால் லெவல் ரொம்ப ஹையாக இருந்தீங்கன்னா நம்மளோட ப்ரைமரி ரெஸ்பான்ஸ் மேபி விட்ரா பண்ணுறது ஒரு அவாய்ட் பண்ணுறது, இந்த பிரச்சனை வராமல் அவாய்ட் பண்ணுறது, சேஃப்டி வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணும். தட் இப்போ இருக்கிறதே பரவாயில்ல, இது வி நோ த டெவில் வி நோ பெட்டர் தேன் த டெவில் வி டோன்ட் நோன்ற மாதிரி நம்ம இருக்கிறதுலே போதும், இதிலே நம்ம ஃபெமிலியராக இருக்கும், நம்ம வந்து மாற்ற மாட்டோம், இதிலே கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கலாம். அவர் பிரெயின் வில் ஸ்டார்ட் டு டெல் அஸ் தட் திஸ் இஸ் த சேஃபஸ்ட் ஆப்ஷன், வில் ஜஸ்ட் கண்டினியூ திஸ். அதே மாதிரி இட் கேன் ஆல்சோ ரீஎன்ஃபோர்ஸ் திஸ் dopamine இருக்கக்கூடிய இந்த சிக்னலிங் கேன் பி சேஞ்ச்டு இன்டு வெரி லோ ரிவார்ட், வெரி என்ன சொல்கிறது, லோ எஃபர்ட் ஹேபிச்சுவல் பேட்டர்ன்ஸுக்கு மாறலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணுறது. இப்போ நம்ம வந்து ஆரம்பிக்க போகிறோம், இன்றைக்கி வேண்டாம் நாளைக்கு வைக்கும்போது அந்த இமீடியட் ஹிட் ஆஃப் ரிலீஃப் கிடைக்கும் இல்லை, இப்போ பரவாயில்ல, இப்போ இன்றைக்கி செய்ய வேண்டாம் நாளையிலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பண்ணும்போது, இல்லை இந்த வேலை நாளைக்கு பண்ணலான்னு வைக்கும்போது ஒரு இமீடியட் ஹிட் ஆஃப் ரிலீஃப், we will get addicted to that. Similar to comfort eating, நம்ம வந்து இமோஷனல் ரெகுலேஷனுக்காக நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஃபுட் சாப்பிட்டுட்டே இருக்கிறது, இதெல்லாம் அந்த இமீடியட் ஹிட், அவர் பிரெயின் ஹஸ் ரெகுலேட்டட் இட்ஸ் பாத்வேஸ் டு டிபெண்ட் ஆன் தீஸ். லாங் டேர்ம் சஸ்டெயின்ட் எஃபர்ட்டில் இன்றைக்கி நம்ம ஒரு ரிவார்டு இல்லாமல் நாளைக்கு பெரிய ரிவார்டு கிடைக்கும்ன்ட்டு இன்றைக்கி நம்ம ஒரு பேட் இல்லை நமக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பண்ணுறது, அந்த சஸ்டெயின்ட் எஃபர்ட்டுக்கான இது நமக்குள்ளுக்குள்ளார டிம் ஆகிடும். அண்ட் வி வில் ஃபீல் ஹாப்பியர் வித் ஜஸ்ட் தட் இன்ஸ்டன்ட் ஹிட்ஸ் ஆஃப் ரிலீஃப். அப்படியும் வரலாம். இந்த ஹெச்பிஏ ஆக்சஸ்னு ஒன்று இருக்குது, ப்ரொலாங்டு நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ்னாலே இட் வில் பிகம் டிஸ்ரெகுலேட்டட். அப்படி ஆகும்போது என்ன ஆகும்னா, நம்மளோட ஒரு லாஜிக்கல் திங்கிங் அப்படி லாங் டேர்மில் நம்ம இது பண்ணலான்னு சொல்லி ஒரு கோல் செட்டிங் பண்ணி ஒரு மோட்டிவேஷன் பண்ணி போகிறதெல்லாம் டீரெகுலேட்டட் ஆகி நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறது பெட்டர், நம்ம எதுவும் முயற்சி எடுக்காமல் இருக்கிறது பெட்டர்னால நம்மளே வந்து வி வில் தட் இன்னர் ஒரு பாத்வே பில்ட் ஆகும். தீஸ் ஆர் ஆல் திங்ஸ் தட் கேன் ஹேப்பன் வித் ஸ்ட்ரெஸ், இட் கேன் ஹேப்பன் வித் லாங் ட்ராமா, நிறைய விஷயங்கள்னால இந்த மாதிரி ஒரு பிஹேவியர் நமக்குள்ளுக்குள்ளே ஃபார்ம் ஆகிருக்கலாம். பட் குட் நியூஸ் இஸ் இதெல்லாம் பிரேக்கபிள் தான். திஸ் ஆர் பிரேக்கபிள் வித் ஃபிசியாலஜிக்கலி அண்ட் மென்டலி இமோஷ்னலி எல்லாம் நம்மளே இது பிரேக் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. அப்போ செல்ஃப் சாபட்டாஜ் இஸ் நாட் ஜஸ்ட் us having like this mental feeling that
நான் ஒன்றும் பண்ண மாட்டோம் அப்படின்னு இல்லை. இட் ஹேஸ் டீப்பர் ஃபிசியாலஜிக்கல் ரூட்ஸ் டு. ஸோ த ட்ரீட்மெண்ட் ஆர் தி வே டு ஹேண்டில் திஸ் ஹேஸ் டு பி காம்ப்ரிஹென்சிவ், ஓவரால் பண்ணணும். இப்போ ஃபிசியாலஜிக்கலாக நம்ம இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா we need குட் ஸ்லீப். நிறைய பேருக்கு இந்த காலத்தில் ஸ்லீப்புங்கிறது வந்து கிடைக்கவே கிடைக்காது. நைட் தான் அவங்களுக்கு ஃபுல் டேயோட இதெல்லாம் முடித்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும். நைட்டில் 1 மணி நேரம் தான் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம், எனக்கு என்னோடதுன்னு ஒரு டைம் கிடைக்கிதுன்னு சொல்லிட்டு அவங்க அந்த டைமில் போய் மூவி பார்க்குறதோ, ஷோ பார்க்குறதோ, யூடியூப் பார்க்குறதோ, அப்படி இப்படின்னு இன்ஸ்டாகிராம் பார்க்குறதோ, சோஷியல் மீடியா பார்க்குறதோ, ஃபேஸ்புக்கு வாட்டெவர், இதுக்கெல்லாம் டைம் பண்ணிகிட்டே இருக்கும். நைட்டில் தூங்க வேண்டின டைமில் they will do all these things. அண்ட் காலையில் எப்படியும் முன்னாடி எந்திரிக்க வேண்டினது தான். ஸோ ஸ்லீப் குவாலிட்டி அண்ட் ஸ்லீப் குவான்டிட்டி வில் பி வெரி லெஸ். ஒரு ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டியாக ஒன்று யோசிச்சு கூட தூக்கம் வந்து கம்மியாயிடும். தட் வில் அஃபெக்ட் அஸ். ஸோ நல்ல ஸ்லீப், யூ நீட் டு ப்ரையாரிட்டைஸ் ஸ்லீப். நல்ல ஸ்லீப் வேணுங்கிறது ஒரு ப்ரையாரிட்டி எடுத்து கரெக்டாக ஒரு டைமில், இப்போ கொஞ்சம் நாளைக்கு இந்த சோஷியல் மீடியாவில் கட் பண்ணாலும் பரவாயில்ல, ஐல் கெட் மை ஸ்லீப் அப்படின்னு முன்னாடியே தூங்குறது இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் குட் நியூட்ரியன் ரிச் ஃபுட். ஃபுட் கேன் ஆல்சோ ஆல்டர் தீஸ் திங்ஸ். நம்மளோட பிரெயின் அண்ட் நம்மளோட பாடி கெமிக்கல்ஸ் இதிலெல்லாம் நிறைய food has a lot of food has a very important role to play. So நல்ல நியூட்ரியன் ரிச் டயட் நம்ம சாப்பிட்றது will help us. And regular physical exercise, moderate exercise. ரொம்ப பெரிய ஜிம் ஆளாகணும்னு சொல்லலை நான். ரெகுலர்லி கொஞ்சம் வாக்கிங் ஆகுது. whenever we work out, after that cortisol levels வந்து it will come down. good hormones வந்து it will be produced in our body that will weaken these dramatic stress induced cycles within us. அப்போ நமக்கு கொஞ்சம் we will start thinking and responding better. So these things will also play a big role in determining our response. ஒரு situation வரும்போது கோல் செட் பண்ணி மோட்டிவேட்டடாக முன்னோட்டு போகிறது வந்து it is not purely a mental thing. mentally நம்மளோட வில் பவர்னால மட்டும் நம்ம முன்னோடி போகிறது மட்டும் இல்லை, physiologically also இந்த திங்ஸ் நம்ம டேக்கிள் பண்ணுற மாதிரி இருக்கும். And mentally to bring our stress levels down and self-sabotage வந்து prevent பண்ணுறதுக்கு we need to do this deep breathing, deep from diaphragmatic breathing அது பண்ணுறது, and calming ourselves down. இந்த மாதிரி exercises and sometimes meditation can help us. இதெல்லாம் நம்ம பண்ணுறது வந்து mentally will help us calm down immediate அந்த டைமில். பட் over a long term நம்மளுக்கு இப்போ ஸ்ட்ரெஸ் செல்ஃப் சாபட்டாஜ் நம்மளோட ஒரு பிஹேவியராகவே இருக்குங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஐ வாஸ் வெரி ஷை டு ஸ்பீக் அப் அப்படின்னு. ஃப்ரம் சைல்ட்ஹுட் ஐ வாஸ் a little bit shy. ஸோ ஒரு மீட்டிங்கில் போய் உட்காந்துட்டோம்னா எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருந்தால் கூட, ஒரு ஐடியா இருந்தால் கூட எனக்கு அது எடுத்து சொல்கிறது வாஸ் ஐ வாஸ் ஸ்கேர்ட். என்ன இமீடியட் ரெஸ்பான்ஸ் என்ன ஆகும், வாட் இஃப் மை ஐடியா இஸ் நாட் குட் இனஃப், வாட் இஃப் பீப்புள் வில் லாஃப் அட் மீ அப்படின்ற ஃபியர் was much more than the perceived reward of being able to speak up and present my idea and maybe it getting approved. ஸோ அந்த ஃபியர்னால ஐ நெவர் யூஸ் டு ஸ்பீக் அப். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஹேபிட் இருந்தால் டு பிரேக் இட், we need to understand and map it. One of the very good ways to do it is if you keep a journal for like even 4 to 5 days, எங்கெல்லாம் நம்ம இன்றைக்கி செல்ஃப் சாபட்டாஜ் பண்ணோம், what I should have done versus what I did. இது சும்மா நம்ம ஒன்று மேப் பண்ணிட்டாங்கனாலே we will know that this is our cycle. இதை ஐடென்டிஃபை பண்ண பிறகு we need to also go deeper into it. At that moment நம்மளோட தாட் ப்ராசஸ் என்ன இருந்தது just before we broke. நம்மளோட இப்போது we were thinking to eat well, நல்ல டயட் சாப்பிடலான்னு ஒரு முடிவு எடுத்துட்டோம். ஆனால் மதியம் வரைக்கும் நல்ல டயட்டாக தான் இருந்தது. ஈவினிங் போய் நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிட்டேன். ஏன் அப்போ அந்த மொமெண்ட் பிஃபோர் வி ஸ்டார்டட் ஈட்டிங் சம் தாட் ப்ராசஸ் இருந்திருக்கும், இல்லை ஏதோ ஒரு வழியில் நம்மளே ரேஷனலைஸ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வேண்டாம், இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் டேயாக இருந்தது, ஐ டிசர்வ் டு ஹேவ் குட் ஃபுட், நல்ல ஸ்நாக்ஸ் சாப்பிடணுன்னு இருக்குது. ஆர் ஏதோ ஒரு ரேஷனலைசேஷன் நம்ம பண்ணிட்டு தான் நம்ம இன்றைக்கி அந்த இதிலேருந்து டிரெயில் ஆகிருக்கோம். அந்த ரேஷனலைசேஷன் என்ன, வாட் வாஸ் த தாட் பிஹைண்ட் இட், how did we think that this is a better way to go. அந்த தாட் ஆல்சோ if you write it down we will see. ரொம்ப அன்ரியலிஸ்டிக்கான ஏதோ ஒரு பேட்டர்ன் எடுத்து இதுதான் பண்ணணும்னு நம்மளே வந்து ரேஷனலைஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஒன்ஸ் we know it we can fight it. what is the core fear that was activated there, அந்த டைமில் நமக்குள்ளேருந்து வந்த ஃபியர் என்ன, அதை வந்து how we can go against it அப்படின்னு. ஸோ the next thing would be we will think about what actually happened versus our worst fear. இது எப்படின்னா we will go to like small low risk areas. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், வெரி 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 இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பீக்கிங் அப், எனக்கு அந்த மாதிரி இந்த ஸ்பீக்கிங் அப் இஸ் யோர் ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு சப்போர்ட்டிவ் என்வைரன்மெண்ட், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அவர் ஃபேமிலி ஆர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அவர் குட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருக்கும்போது we will pitch an idea and see. They may reject it, they may ridicule us, but what is the worst that happened, what is the good thing there, or they may actually accept it. So then we can write down that I was afraid that I may be ridiculed,
But in reality, they accepted it. Or you can write that I was afraid that I may be ridiculed, and I was ridiculed, but it was not so bad. Like, it was just a friendly thing. It was not so bad. We are okay. அப்போ ஓவர் டைம் வி வில் சி தட் நமக்குள்ளே நம்ம வந்து ஒரு வேர்ஸ்ட் கேஸ் சினரியோன்னு ஒரு ஹியூஜ் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கும் ஆக்சுவல் ரியாலிட்டிக்கும் சம்மந்தமே இல்லைன்றது. அண்ட் ரியலி நோபடி ரியலி ரிமெம்பர்ஸ் ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ். லைக் நமக்கு குட்டி குட்டி ரிடிக்யூல் ஒரு ஏதோ பிரச்சனைகள் ஃபெயிலியர்ஸ் நடந்தாலுமே நோபடி எல்ஸ் கேர்ஸ். யாரும் இது ஞாபகம் வைக்க போகிறதில்ல. நம்ம தான் இதை பற்றி யோசிச்சு ஐயோ அப்படி இருந்திருக்கோம், அவங்க இப்படி யோசிச்சிருப்பாங்க, இப்படியெல்லாம் நம்ம தான் மாற்றுறோம். ஆக்சுவலி இன் ரியல் லைஃப் நம்ம பார்த்தோம்னா நோபடி கேர்ஸ். So we will come to know that நம்மளோட இந்த fears and whatever is like mentally நம்மளுக்கு அந்த road block is not as important as we thought it was. So this way we will come to see that no, it is irrational and we can move past it. So this is over time நம்ம அதை reduce பண்ணி கொண்டு வருது. And then we have to celebrate small wins. சின்னதாக கூட 5 minutes கூட நம்ம ஒரு ஒர்க் பண்ணலான்னு நினச்சி நம்ம பண்ணிட்டோம்னா we have to appreciate ourselves for that. So we will start linking reward mechanism to the effort. அப்படி ஸ்லோலி வி வில் ட்ரெயின் அவர் செல்ஸ் டு டூ பெட்டர். அண்ட் நெக்ஸ்ட் டைம் ஒரு செல்ஃப் சாபட்டாஜிங் ஒரு தாட் மைண்டில் வந்த உடனே வி நீட் டு அட்ரெஸ் இட். அண்ட் தென் வி கேன் ரைட் டவுன் ஏர்லியர் இட் செல்ஃப். இப்போ நமக்கு இப்படி ஒரு தாட் வந்துச்சுன்னா இது பண்ணும். இஃப் ஐ ஃபீல் லைக் ஸ்நாக்கிங் ரைட் நவ் இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் வாட் எவர் குட் டயட் பண்ணுறதுக்கு பதிலாக ஸ்நாக்கிங்னு வந்துச்சுன்னா ஐ வில் கெட் அப், ஐ வில் வாக் ஃபார் 2 minutes. Or I'll get up, I'll stretch. I'll get up, I'll listen to music. I will not do anything, or I'll get up, I'll drink water. இப்படி something that is different from your usual response. Immediately போய் snack பண்ணாமல் you delay it. When you do that, slowly over time that the control of that particular impulse over you will weaken. அது கொஞ்சம் வீக் ஆகிட்டே இருக்கும். And then what will happen is that we will be able to easily do the task that we actually want to do. ஸோ திஸ் இஸ் அ லாங் டேர்ம் ப்ராசஸ். நம்மளோட இந்த செல்ஃப் சாபட்டாஜுங்கிற ஹேபிட் கூட ஓவர் நைட் வந்ததில்லை. இட் கேம் த்ரூ அ லாங் டேர்ம். சிமிலர்லி அதோட ரெஸ்பான்ஸ் ஆல்சோ இஸ் அ லாங் டேர்ம் ப்ராசஸ். பட் இட் கேன் பி டன் அண்ட் இட் இஸ் வெரி மச் பாசிபிள். இதில் எந்த கஷ்டமும் இல்லை. வி வில் டூ இட் ஆல்சோ. அண்ட் ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் பை பாய்.